நீங்கள் கடந்த காலத்தை நினைத்து பார்க்க முடிவது போல, நிகழ்காலத்தை அனுபவித்து உணர முடிவது போல, உங்களின் வருங்காலத்தையும் நீங்கள் விரும்பும்படி உருவாக்கிட உங்களால் முடியும். அதற்காக இன்றே நீங்கள் ஓய்வில்லாமல் உழைக்கத் தொடங்குங்கள். சிலவற்றில் தோற்று விடுவதால் இனி நீங்கள் வெல்லவே முடியாது என்று அர்த்தமாகிவிடாது. மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இருங்கள். எப்பொழுதும் உங்கள் முகத்தில் சிறு புன்னகையை வைத்திருங்கள். அந்த புன்னகை உங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் கையாள்வதற்கு தேவையான தைரியத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கும். உறுதியில்லாதவனுக்கு பலமாக ஒரு படையே இருந்தாலும் ஒரு பயனும் இல்லை. உறுதி கொண்டவனுக்கோ கையில் ஒரு சிறு ஆயுதம் இருந்தாலே போதுமானது. உங்கள் வாழ்வில் தூண்டுகோலாக யாரை வேண்டுமானாலும் வைத்து கொள்ளலாம். ஆனால் ஊன்றுகோலாக உங்களுக்கு நீங்கள்தான் இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கை பயணத்தில் அடுத்தவர்கள் உங்களுக்கு கொடுக்கும் விமர்சனங்கள் சரியாக இருந்தால் திருத்திவிட்டு நகருங்கள். தவறாக இருந்தால் சிரித்துவிட்டு நகருங்கள். உயர்ந்த மனிதர்களோடு உன் தொடர்பை ஏற்படுத்திக்கொள். உன்னோடு இருக்கும் மனிதர்கள் யார் என்பதை பொறுத்துதான் உன் மதிப்பு உயரும். நிறைய நல்ல அனுபவங்களை அடைய முயற்சி செய். நீ அடையக்கூடிய அனுபவங்களே உன் வாழ்வை மேம்படுத்தும். புதிய புதிய திறமைகளை வளர்த்துக்கொள். பழைய பெருமைகளை பேசிக்கொண்டிருந்தால் வாழ்வில் நீ நீண்ட தூரம் பயணிக்க முடியாது. சரியான இடத்தில் முதலீடு செய். உன்னிடம் இருக்கும் பணத்தை மட்டுமல்ல, உன் திறமைகளையும் உழைப்பையும் தான். குடும்பத்தோடு சுமூகமான உறவை ஏற்படுத்திக்கொள். இல்லையெனில் உளவியல் ரீதியாக நீ பாதிக்கப்படுவாய். அது உன்னை வெற்றியை நோக்கி விரைந்தோட விடாமல் மிகப்பெரிய தடையாக வந்து நிற்கும். மனிதர்களை சம்பாதிப்பதை விட முக்கியமானது பணம் சம்பாதிப்பதுதான். நீ பணம் சம்பாதிக்க தவறிவிட்டால் சில மனிதர்களை நீ இழக்க நேரிடும் என்பதே உண்மை. எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள். உன்னை சுற்றி இருக்கும் எல்லோரையும் புரிந்துகொள். இல்லையென்றால் மனநலம் சார்ந்த பிரச்சனைகளில் நீ சிக்கிக்கொள்ள நேரிடும். அது உன்னை ஒரு செயலையும் செய்ய விடாமல் முடக்கிவிடும். நம்மிடம் உள்ள பணத்தை இழந்தால் அது பெரிய இழப்பல்ல. மீண்டும் எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதித்து விடலாம். ஆனால் உடல் நலத்தை இழந்தால் அது ஓர் இழப்பு. அடிப்படை குணத்தை இழந்தால் அது பேரிழப்பு. யாருக்காகவும் உங்கள் அடிப்படை குணத்தை மாற்றிக் கொள்ளாதீர்கள். ஒரு மனிதனின் தைரியத்தை விட எந்த இலக்கும் பெரிதல்ல. தனது இலக்குகளுக்காக தைரியமாக போராடாதவன் மட்டும்தான் இங்கே பெரும்பாலும் தோற்கடிக்கப்படுகிறான். பேராசைகள் நம் புத்தியை மறைக்கும் போதுதான் நம் அறிவு வேலை செய்யாமல் போகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பிறர் விரிக்கின்ற பேராசை வலைகளுக்குள் சிக்கிவிடாமல் எப்போதும் கவனமாக இருங்கள். முடிந்து போன நொடியை விட அடுத்த நொடியை இன்னும் சிறப்பாக்க முயற்சி செய்தால் போதும். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டுமென்றால் அடுத்தவர்கள் மீது நம்பிக்கை வைக்காதீர்கள். உங்கள் மீது மட்டும் முழுமையாக நம்பிக்கை வையுங்கள். உங்கள் மீது நீங்கள் வைக்கும் நம்பிக்கையே உங்களை சாதிக்க வைக்கும். இதையும் தொடங்கும் போது இன்னும் கடக்க வேண்டிய தூரம் எவ்வளவு இருக்கிறது என்று பார்க்காதே. இலட்சியத்தை மட்டும் பார். எந்த தூரமும் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அடைவது என்பது விமானத்தில் பறந்து செல்வது போன்றதல்ல. நீ சந்திக்கும் அவமானங்களை கடந்து செல்வதே. எல்லாவற்றையும் கடந்து வாழ பழகுங்கள். வாழ்க்கை உங்கள் வசமாகும். உன்னை வெறுக்கின்ற கண்கள் வேடிக்கை பார்க்கட்டும். நீ தனித்து நின்றாலும் தனித்துவமாக நில். நீ எப்போதும் நீயாகவே இரு. உனக்கான தனித்துவம்தான் உன் அடையாளம். உங்களுக்கு சௌகரியமாக இருக்கிறது என்பதற்காக நீங்கள் இப்போது இருக்கும் நிலையிலேயே இருந்து விடலாம். தைரியமாக புதிய விஷயங்களை நோக்கி முன்னேறுங்கள். உங்கள் வருகைக்காகத்தான் பல வெற்றிகளும் காத்து கொண்டிருக்கின்றது. உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று கடவுளிடம் சொல்லி புலம்பிக் கொண்டிருக்காதே. உனக்கு துணையாக இருப்பவர் எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த கடவுள் என்று நீ சந்திக்கும் சோதனைகளிடம் சொல். மட்டுமே இத்தனை சோதனை என்று வருந்தாதீர்கள். உரசாமல் வைரத்தை பட்டை தீட்ட முடியாது. நெருப்பில் சுடாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்தவும் முடியாது. அதுபோலதான் உங்களை போன்ற நல்லவர்களும் சோதனைக்குள்ளாகிறார்கள். ஆனால் அவர்கள் வீழ்ந்து விடுவதில்லை. சோதனைகளை கடந்து சாதனைகள் பல படைப்பவர்கள் அவர்கள்தான். எல்லோருக்கும் பாவம் பார்க்காதே. மற்றவர்களுக்கு பாவம் பார்த்தாலேயே நம்மில் பல பேர் பாவமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதே. நீ மற்றவர்களுக்கு தீமை செய்யும் போது ஒன்றை மட்டும் நினைவில் வை. உனக்கான நாளைய துன்பத்தை இன்றே நீ விதைத்து கொண்டிருக்கிறாய் என்று. வலித்தால் அழுவது தவறில்லைதான்.
ஆனால் வழி போன பிறகும் அதையே நினைத்து அழுது கொண்டிருப்பது மிக பெரிய தவறு என்பதை உணர்ந்து கொள். உன் வேதனைகள் பலரை சிரிக்க வைக்கலாம், ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்திவிடக்கூடாது என்பதில் எப்போதும் கவனமாக இரு. உங்களுக்கு தேவையில்லாதவைகளை எடுத்து எறியுங்கள். நீங்கள் எதையெல்லாம் விட்டு விலகிறீர்களோ அதனால் ஏற்படும் துன்பங்களையும் நீங்கள் விட்டு விலகிறீர்கள் என்றே அர்த்தம். நீங்கள் மற்றவர்களுக்கு எதை கொடுக்கிறீர்களோ அதையே நீங்களும் பெறுவீர்கள். நீங்கள் எதை கொடுக்கிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள். மற்றவர்களுக்கு அன்பை கொடுத்தால் நீங்கள் கொடுத்ததை விட அதிக அன்பை திரும்ப பெறலாம். மற்றவர்களுக்கு வலிகளையும் துரோகத்தையும் கொடுத்தால் நீங்கள் கொடுத்ததை விடவும் அதிகமான வலிகளையும் துரோகத்தையும் பெறுவீர்கள். உன்னோடு இருப்பவர்கள் உனக்கு தெரிந்தே மற்றவர்கள் சூழ்ச்சியில் வீழ்த்துகிறார்கள் என்றால் கவனமாக இரு. நீயும் ஒரு நாள் அவர்களால் சூழ்ச்சியில் வீழ்த்தப்படலாம். அன்பினை எப்போதும் அளந்து பார்க்காதீர்கள், உணர்ந்து பாருங்கள். நீங்கள் புத்திசாலியான மனிதராக இருந்தால் இயல்பாகவே நீங்கள் அன்பாகவும் அனைவரையும் நினைத்து கொள்ளும் தன்மையுடனும் இருப்பீர்கள். நீங்கள் எப்படி என்று கொஞ்சம் சுய ஆய்வு செய்து கொள்ளுங்கள். நாம் செயல்களால் மற்றவர்கள் ஒருபோதும் வருந்தக்கூடாது என்று நினைப்பவர்கள்தான் நான். இங்கு பல சூழ்நிலைகளில் வருத்தப்படும் நிலைக்கு ஆளாக்கப்படுகின்றன மற்றவர்களால். உண்மையான அன்பும் அக்கறையும் காட்டப்படுபவரை யாரும் இந்த காலத்தில் மதிப்பதே இல்லை. மாறாக காயப்படுத்திவிட்டு கடந்து செல்பவர்களைத்தான் நாம் துரத்தி அன்பு செலுத்துகிறோம். ஆழமான அன்பு புன்னகையால் மட்டுமல்ல, சிலரின் கோபத்திற்குள் ஒளிந்திருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களை யாராவது நிராகரித்தால் கவலை கொள்ளாதீர்கள். பெரும்பாலும் மக்கள் இன்று உயர்ந்தவற்றை தான் வாங்க இயலாமல் நிராகரிக்கிறார்கள் என்பதே யதார்த்தமான உண்மை. உங்களுக்கு முக்கியமானவர்கள் தவறு செய்தால் அந்த தவறை மறந்து விடுங்கள். ஒருவேளை அந்த தவறு மிக பெரியதாக இருந்தால் அவர்களோடு மன்னித்து விடுங்கள். அவர்களையே மறந்து விடுங்கள். கவனமாக இருங்கள். நீங்கள் விதைத்தது எதுவானாலும் ஒரு நாள் அறுவடைக்கு வந்தே தீரும். அது விதையானாலும் சரி, வினையானாலும் சரி. புத்தகங்களை விட சில மனிதர்கள்தான் வாழ்க்கையை நமக்கு அதிகமாக கற்றுக் கொடுக்கிறார்கள். வாழ்வில் 100 நண்பர்களை தேடுவதை விட 100 ஆண்டுகள் நிலைத்து நிற்கும் நண்பர்களை தேடுங்கள். உங்கள் வாழ்வு நலமாகும். தெரியாமல் செய்தாலும் சரி, தெரிந்தே செய்தாலும் சரி, நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் உங்களிடம் திரும்பி வரும். துரோகிகளையும் துரோகங்களையும் சில நேரம் கூட நினைத்து பார்க்காதீர்கள். மீண்டும் நீங்கள் ஏமாறாமல் இருப்பதற்கு உங்களுக்கு உதவும். மனதில் பட்டதையெல்லாம் அப்படியே பேசிவிடாதீர்கள். மனதில் பட்டதை வெளிப்படையாக கூறுபவர்களிடமிருந்து இந்த உலகமும் உறவுகள் சற்று விலகியேத்தான் நிற்கும். காலம் சிலரை மறக்க செய்துவிடும், ஆனால் சிலரின் அன்பு காலத்தையே மறக்க செய்துவிடும்.